தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னே கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. கிளிஃப் டைவிங் என்பது சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டதொரு விளையாட்டாகும். எனினும் இலங்கையில் உள்ள சிலர் அதனை தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். சிலர் உயிர் வாழ கடலில் குதிக்கின்றனர், சிலர் உயிரை மாய்த்து கொள்ள கடலில் குதிக்கின்றனர். அவ்வாறான சிலரை தேடி நாம் காளிக்கோட்டைக்கு வந்தோம். காளிக்கோட்டை ரோம்பாட் வீதியில் அமைந்துள்ள பகுதியில் விசித்திரமானதொரு தொழிலில் ஈடுபடும் சிலரை தேடி நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரான நாம் சென்றிருந்தோம். அனுர, அசங்க மற்றும் புத்திகா ஆகியோர் அதிகாலையிலேயே தமது தொழிலுக்காக செல்கின்றனர். தமது வாழ்க்கையை முன்னெடுக்க ஏதேனும் சம்பாதிப்பதற்காக தமது உயிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் இவ்வாறு செல்கின்றனர். காளிக்கோட்டையின் 48 அடி உயரம் கொண்ட கல்லின் மேலிருந்து கடலுக்குள் குதித்து பார்வையாளர்களை திருப்திப்படுத்தி அதனூடாக பணம் சம்பாதிக்கவே இந்த இளைஞர்கள் முயற்சிக்கின்றனர். ஒரு கல்லில் இருந்து இன்னொரு கல்லுக்கு பாய்ந்தே பயிற்சி பெற்றோம். கடல் சார்ந்த தொழிலில் ஈடுபடவே நான் விரும்பினேன். அமது திறமைக்கேற்ற தொழில் இதுவென எண்ணியே இதனை ஆரம்பித்தோம். 13 வருடங்களாக நாம் இதனை செய்து வருகின்றோம். வாழ்வதற்காக மாத்திரமே இதனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. காளிக்கோட்டையிலிருந்து கடலுக்குள் குதிக்கும் இந்த சாகசத்தை சுற்றுலா பயணிகள் விரும்பி ரசிப்பதுடன் இந்த காட்சிகளை ஒளிப்பதிவு செய்வதற்கு எமது கேமரா கலைஞர் மிக சிரத்தை எடுத்தார். சில சந்தர்ப்பங்களில் சுற்றுலா பயணிகள் வருவதில்லை. பணத்தை செலுத்தி அதனை பார்வையிட அவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள இளைஞர்கள் பாதுகாப்பு உபகரணங்களுடனேயே கிளிஃப் டைவிங்கில் ஈடுபடுகின்றனர். உலக கண்ண கிளிஃப் டைவிங் போட்டிகளுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளமை சிறந்த உதாரணமாகும். சில சந்தர்ப்பங்களில் நானும் மனைவியும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றோம். கணவர் கடலில் குதித்து பணம் சம்பாதிப்பதனூடாகவே மகிழ்ச்சி அடைகின்றீர்கள் என சிலர் எமது மனைவியிடம் தெரிவிப்பதுண்டு. உண்மையில் வீட்டில் இருப்பதற்கு விருப்பமில்லை. இந்த இளைஞர்களின் திறமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்ற போதிலும் அவர்களின் வேதனை தொடர்பில் எமக்கு தெரிவிப்பதற்கு தயங்கவும் இல்லை. சில நாட்களில் காலையில் இருந்து இங்கே இருப்போம். 50 ரூபாவை கூட சில நாட்களில் தேடிக்கொள்ள முடியாது. நன்றாக வாழ்வதற்கு எமக்கும் விருப்பம். எனினும் அதற்கு பொருளாதாரம் இடமளிப்பதில்லை. இவர்கள் ஆழி பேரலையின் போது பாதிப்புக்குள்ளானவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ඔබට හිතන්නට බොහෝ දේවල් ඉතුරු කරමින් අදට සමුගන්නවා. මංජුතේ නුවර ගාලුකොටුවේ සිට නිවුස් ෆස්ට් වෙනුවෙන්